இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் துவங்கியது தபால் வாக்குப்பதிவு. தேர்தல் பணியில் உள்ள காவலர்கள், அரசு அதிகாரிகள் தங்களது வாக்கினை செலுத்தினர். புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோவிற்கு போலீசார் அனுமதி மறுப்பு. 4 இடங்களில் மட்டுமே பரப்புரை செய்ய அனுமதி. தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைக்க பலம் இல்லை என்றால் விஜயின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கப்படும். மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே பேட்டி. புதுச்சேரியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த 5 பேரை தேர்தல் பறக்கும் படையினர் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து கைது செய்து அவர்களிடம் இருந்து 66,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் அரசியல் கட்சிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மொத்தம் உள்ள 30 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. தேர்தலை ஒட்டி தேர்தல் நடத்தை விதிகள் தேர்தல் துறை அமல்படுத்தியுள்ளது. மேலும் அதனை வலுப்படுத்தும் விதமாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் உள்ளிட்ட 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் ட்ரோன் மூலமாக கண்காணிப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. நிகழ்நேர கண்காணிப்பை வலுப்படுத்தும் விதமாக தேர்தல் சட்டங்கள் கடுமையாக அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்யும் இந்த முன்னெடுப்பின் முக்கிய நோக்கங்களாகும். ட்ரோன் பயன்பாட்டின் தொடக்க கட்டமாக அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்களின் அறிவுறுத்தலின் பேரில் பொதுவான ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் கிராமத்தில் மேற்கொள்ளப்பட்ட ட்ரோன் ரோந்து பணியின் பொழுது ஒரு குழுவினர் சந்தேகத்திற்குரிய வகையில் வீடு வீடாக சென்று வருவதை ட்ரோன் கண்காணிப்பு குழுவினர் கண்டறிந்தனர். இத்தகவல் உடனடியாக ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. அந்த மையம் பணியில் இருந்த பறக்கும் படைக்கு உடனடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் துரிதமாக செயல்பட்ட சிறப்பு செயல் நடுவர் டாக்டர் குமரேசன் தலைமையில் இயங்கிய பறக்கும் படை சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று 3 நபர்களை கைது செய்தது. கைது செய்யப்பட்டவர்கள் திருமாறன், சிலம்பரசன் மற்றும் தீவின் சக்கரவர்த்தி என்பது தெரியவந்தது. இவர்களிடமிருந்து 55,000 ரூபாய் ரொக்கம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர்களை ஈர்க்கும் நோக்கத்துடன் அப்பணத்தை விநியோகிக்கும் செயலில் இவர்கள் ஈடுபட்டிருந்தது கண்டறியப்பட்டது. ட்ரோன் கண்காணிப்பு மூலம் கண்டறியப்பட்ட மற்றொரு சம்பவத்தில் மங்களம் சட்டமன்ற தொகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ரோந்து பணியின் பொழுது சந்தேகத்திற்குரிய நடமாட்டம் ஒன்று கவனிக்கப்பட்டு அது உடனடியாக ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்திற்கே தெரிவிக்கப்பட்டது. இத்தகவலின் அடிப்படையில் செயல்பட்ட சிறப்பு செயல் நடுவர் லோகநாதன் தலைமையில் இயங்கிய பறக்கும் படை சம்பவ இடத்திற்கு சென்று ராஜேந்திரன் மற்றும் சுரேஷ் ஆகிய 2 நபர்களை கைது செய்தது. அவர்களிடமிருந்து 8,700 மற்றும் 2,600 ஆகிய தொகைகளும் ஒரு இருசக்கர வாகனமும் கைப்பற்றப்பட்டன. இவ்விரு நபர்களும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் வாகனத்துடன் மேல் நடவடிக்கைக்காக வெள்ளியூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிப்பதன் மூலம் அவர்களை ஈர்க்கும் செயல் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 123 கீழ் லஞ்சம் என கருதப்படுகிறது. மேலும் இது பாரதிய நியாய சங்கீதா சட்டத்தின் பிரிவு 170 கீழ் விதிகளையும் ஈர்க்கிறது. இச்சட்டத்தின் பிரிவு 173 கீழ் இது தண்டனைக்குரிய குற்றமாகும். தேர்தல் முறைகளை நிகழ்நேரத்தில் கண்டறிவதிலும் தடுப்பதிலும் தொழில்நுட்பம் சார்ந்த கண்காணிப்பு முறைகளின் செயல்திறனை இந்த சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றன. சட்ட விதிகளின்படி தேவையான சட்ட நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன. அனைத்து தொகுதிகளிலும் தீவிர கண்காணிப்பை மேற்கொள்வதை தேர்தல் துறை உறுதி செய்து வருகிறது. சட்டவிரோத வழிகள் மூலம் வாக்காளர்களுக்கிடையே பாதிக்கப்பட்டவோ அல்லது அவர்களை தங்கள் பக்கம் ஈர்க்கவோ செய்யப்படும் எந்தவொரு முயற்சியும் சட்டத்திற்கு உட்பட்டு உறுதியாக கையாளப்படும். சுதந்திரமான, நியாயமான மற்றும் வெளிப்படையான தேர்தல்களை உறுதி செய்யும் பொருட்டு இதுபோன்ற செயல்பாடுகள் ஏதேனும் தங்கள் கவனத்திற்கு வந்தால் அவற்றை விஜில் செயலி மூலமாகவோ அல்லது 1950 என்ற எண்ணின் மூலமாகவோ தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்கள் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு அதில் கூறியிருக்கிறது. புதுச்சேரியில் முதன்முறையாக ட்ரோன் மூலம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை தேர்தல் துறை அதிகாரிகள் பிடித்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதனால் வேட்பாளர்கள், அரசியல் கட்சியினர் கலக்கத்தில் உள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை ஒட்டி காவலர்கள் தபால் வாக்கினை செலுத்தினர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இத்தேர்தலில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் மற்றும் போலீசார் தபால் மூலம் தங்களது வாக்குப்பதிவை செய்ய தேர்தல் துறை ஏற்பாடு செய்துள்ளது. இதேபோல மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்காகவும் தபால் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளில் பணியாற்றும் காவல்துறை உயரதிகாரிகள், போலீஸ் மற்றும் ஊர்காவல் படை வீரர்களுக்கு இன்று தபால் வாக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதில் கதிர்காமம், இந்திரா நகர், தட்டாஞ்சாவடி, காமராஜ் நகர், லாஸ்பேட்டை, காலாப்பட்டு,
முத்தியால்பேட்டை, ராஜ்பவன், உப்பளம், உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், மணவெளி ஆகிய தொகுதிகளில் பணிபுரியும் போலீசார் கோரிமேடு காவல்துறை மைதானத்தில் உள்ள சமுதாய நல கூடத்திலும், மண்ணாடிப்பட்டு, திருபுவனை, ஊசுடு, உழவர்கரை, வில்லியனூர், ஏம்பலம், நெட்டப்பாக்கம் ஆகிய தொகுதிகளில் பணிபுரியும் போலீசார் வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் தபால் வாக்குச்சீட்டு மூலம் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி காவல்துறையினர் இன்று காலை 8 மணிக்கு தபால் வாக்குப்பதிவு துவங்கியது. இதனால் 2 மையங்களிலும் போலீசார் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். இன்று மாலை 5 மணியுடன் காவல்துறையினர் தபால் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை பலம் கிடைக்கவில்லை என்றால் தவிக தலைவர் விஜயுடன் பேசி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவரும் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சருமான ராம்தாஸ் அத்வாலே புதுச்சேரிக்கு நேற்று வருகை தந்து மாநில நிர்வாகிகளை ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, அசாமில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருக்கிறது. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வராது. அங்கு நடிகர் விஜயும் போட்டியிடுகிறார். தேர்தலுக்கு பிறகு அங்கு பெரும்பான்மை பலம் கிடைக்காவிட்டால் நடிகர் விஜயுடன் பேசி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியை வீழ்த்திவிட்டு பாஜக ஆட்சி அமைக்கும். கேரளத்தில் இப்பொழுது ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டனர். அங்கும் பாஜக ஆட்சி அமைக்கும். அதனால் தேர்தலுக்கு பிறகு 5 மாநிலங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். நாகாலாந்து, மணிப்பூரில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியாக எங்களை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்துள்ளது. மேலும் தேசிய அங்கீகாரம் கிடைக்க கட்சியை வலிமைப்படுத்தி வருகிறோம். நரேந்திர மோடி அரசாங்கம் திடமான முயற்சியில் நாட்டை வளர்ச்சியடைய வைத்துக் கொண்டிருக்கிறது. நாட்டின் வலிமையான பிரதமராக 3வது முறையாக நரேந்திர மோடி பதவியில் இருக்கிறார். நாட்டின் வளர்ச்சிதான் அவரின் குறிக்கோள். அவ்வாறு அவர் தெரிவித்தார். பேட்டியின் பொழுது இந்திய குடியரசுக் கட்சியின் புதுச்சேரி தலைவர் ஞானமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் தவிக தலைவர் ரோட் ஷோ மற்றும் 23 இடங்களில் பிரச்சாரம் செய்ய காவல்துறையினரிடம் அனுமதி கேட்டிருந்த நிலையில் 4 இடங்களில் மட்டுமே பிரச்சாரத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரோட் ஷோவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் புதுச்சேரியில் உள்ள நேய மக்கள் கழகம் என்ற கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கிறது. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 28 தொகுதிகளில் நேய மக்கள் கழகமும் போட்டியிடுகின்றது. இந்நிலையில் தவிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து வரும் 5ஆம் தேதி அக்கட்சித் தலைவர் விஜய் ரோட் ஷோ பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். இதற்காக புதுச்சேரி மாநில தவிக சார்பில் புதுச்சேரியில் ரோட் ஷோ மற்றும் 23 இடங்களில் பரப்புரை மேற்கொள்ள காவல்துறை அனுமதி கேட்டு கடிதம் அளிக்கப்பட்டது. இதில் ராஜீவ்காந்தி சதுக்கம், புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை, கடலூர் சாலை சந்திப்பு, தவளக்குப்பம் சந்திப்பு, வில்லியனூர் சந்திப்பு ஆகிய 4 இடங்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டது. மேலும் ரோட் ஷோவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் அக்கட்சியினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். காவல்துறையினர் அனுமதி மறுப்பால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து புதுச்சேரி கட்சி நிர்வாகிகளுடன் விஜய் தொலைபேசி மூலம் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை ஆதரித்து புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் ரோட் ஷோ நடத்தினார். சாரம், வெங்கடா நகர், ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், எழில் நகர், செந்தாமரை நகர், சாமிப்பிள்ளை தோட்டம், சித்தானந்தா கோவில் வழியாக கருவடிக்குப்பம், சிவாஜி சிலை வரை அந்த ரோட் ஷோ நடைபெற்றது. இந்த ரோட் ஷோவில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆதரவு திரட்டும் வகையில் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அண்ணாமலை கேட்டுக்கொண்டார். கட்சியின் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். ரோட் ஷோ நடைபெற்ற பகுதிகளில் மக்கள் ஆர்வமுடன் வீதியோரங்களில் திரண்டு நின்று அண்ணாமலையை பார்த்து கையசைத்து வரவேற்றனர். பலர் மலர்கள் தூவி கையசைத்து ஆதரவை வெளிப்படுத்தினர். பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் இந்த பிரச்சாரத்தில் உற்சாகமாக பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் அண்ணாமலை பேசுகையில், இளம் மற்றும் செயற்பாட்டு திறன் கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் போன்றவர் காமராஜர் நகர் தொகுதிக்கு முன்னேற்றத்தை கொண்டு வருவார். மக்கள் மாற்றத்தை விரும்பினால் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் கூறுகையில், காமராஜர் நகர் ஒரு முக்கிய அரசியல் மையமாக மாறியுள்ளது. மக்களை நம்பி ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அரசியலுக்கு வந்துள்ளார். மாற்றத்தை உருவாக்க அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அவரது வெற்றியை இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் பாஜக கூட்டணியில் எல்ஜேகே முக்கிய பங்கு வகிக்கிறது என்றார். இதற்கிடையில் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பேசுகையில், நான் அரசியலுக்கு வருவதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலைதான். எனக்கு IPS ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்தது.
ஆனால் மக்கள் சேவைக்காக அரசியலுக்கு வந்துள்ளேன். கூட்டணி கட்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அண்ணா யூனிஃபார்ம்ல போயிட்டு அங்க இருந்து வெளில வர்றாரு. நான் சைன் பண்ணிட்டு வர வரைக்கும் நான் டிவியில பாத்துட்டு இருக்கேன். அவர் கர்நாடக சிங்கம் சொல்லி எனக்கு ஒரு 5-6 வருஷம் போய் நண்பர்கள் சொல்லி நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இந்த மாதிரி ஒரு ஆனஸ்ட் ஆபீசர் நீங்க பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. எனக்கு ஐபிஎஸ் ஆகணும்னு சின்ன வயசுல ரொம்ப ஆசை. ஸோ அது முடிக்கும் போது எப்படி போஸ்டிங்கை விட்டுட்டு ஒருத்தர் வராருன்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ பிரிஞ்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அவர் போட்ட போடு, அவர் பேசின பேச்சு, அந்த நான் இன்னைக்கு மீடியால பிரஸ் முன்னாடி இவ்வளவு தைரியமா பேசுறதுக்கு அண்ணன் ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரணம். அந்த தைரியம் அங்கிருந்தா வந்தது. ஸோ கண்டிப்பா தர்மஜித்து வாக்களிங்க. நம்ம இதெல்லாம் மாபெரும் வெற்றியை கடையணும். ஒரு சாதாரண வெற்றி இல்லை. நம்ம என்டிஏ கூட்டணி பிஜேபியா இருக்கட்டும், அண்ணா அதிமுகவா இருக்கட்டும், என்ஆர் காங்கிரஸா இருக்கட்டும், இணைந்து ராஜாக்கும் சேர்ந்து லட்சிய ஜன கட்சியும் சேர்ந்து ஒரு மாபெரும் வெற்றி. புதுச்சேரியில் குமாரகோவில் குமரன் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ குமாரகோவில் குமரன் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா மற்றும் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வை முன்னிட்டு அதிகாலை முதல் ஆலயத்தில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. ஸ்ரீ வலம்புரி விநாயகர் மற்றும் ஸ்ரீ சிவபெருமான், ஸ்ரீ வள்ளி சமேத முருகப்பெருமான் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் உள்ளிட்ட பெண்கள் உட்பட பெருமளவில் பங்கேற்று விளக்கேற்றி வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் குமரகுரு தலைமையில் நடைபெற்றது. விமல் குமரகுரு குத்துவிளக்கேற்றி திருவிளக்கு பூஜையை தொடங்கி வைத்தார். ஆலய சர்வாசகர் சிவஸ்ரீ அருண்குமார் குருக்கள் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ மணிகண்ட சுவாமிகள் தலைமையில் பூஜைகள் நடத்தப்பட்டன. மேலும் இவ்விழாவில் TK குரூப் கம்பெனிஸ், TK அஜன் குமரன் ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் சோனியா காந்தி நகர் மற்றும் சண்முகாபுரம் பகுதியை சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெற்றனர். ஒரு உதிரி புட்பத்தை எடுத்து போடுங்க. ஓங்காம் ஆசமர்ப்பயாமி ஆசமனியம் சமர்ப்பயாமி சானம் சமர்ப்பயாமி சானானந்தரமதம் ஆசமனியம் சமர்ப்பயாமி. ஜாக்கெட் மேல 2 அக்ஷதை போடணும். வஸ்திரார்த்தம் அக்ஷதானி சமர்ப்பயாமி. பண்ண கோவில் வேலை தானாவே நடக்கும். அதனால இது ஒரு பெரிய விஷயம். எல்லாருமே எப்ப எது பேசினாலும் நாமத்தை சொல்லணும் அப்படின்னா, அதனால எல்லாரும் சீக்கிரம் அந்த கோவில் எழுதணும் அப்படின்னு வெற்றிவேல் முருகனுக்கு. உழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் IG பிரபாதேவி வீரராகும் மூலக்குளம் JJ நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் உழவர்கரை தொகுதி அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அறங்காவலரும் சமூக சேவகருமான IG பிரபாதேவி வீரராகு சுயேட்சையாக உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுகிறார். இவருக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவர் மூலக்குளம் JJ நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது மக்களிடம் பேசுகையில், கடந்த 20 வருடங்களாக அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் உழவர்கரை தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருவதாக, மகளிர் அமைப்புகள் மற்றும் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புக்கு தேவையான உதவிகள் செய்து வருவதாகவும், அதேபோல தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் செய்து கொடுப்பதாகவும் உறுதியளித்தார். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் NR காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய NR காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா இன்று விநாயகம்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
மேலும் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்து வேட்பாளர் கோபிகாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வாக்கு சேகரிப்பின் பொழுது கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மங்களம் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் ரங்கனுக்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வடமங்கலம் பகுதியில் திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மங்களம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ரங்கன் தொகுதி முழுவதும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட வடமங்கலம் பகுதியில் வேட்பாளர் ரங்கனின் மகள் மற்றும் திமுகவினர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். இதில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி தீவிர வாக்கு சேகரிப்பு, பல தரப்பினரின் ஆதரவு அதிகரிப்பு. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்களை ஆதரித்து தர்பூசணி சின்னத்தில் வாக்களிக்குமாறு வலியுறுத்தி கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன் ஒரு பகுதியாக நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட புவனக்கார வீதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். இந்நிகழ்வில் தொகுதியின் தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மேலும் நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலின் நிலையை ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் நேரில் பார்வையிட்டார். அப்பகுதி பொதுமக்கள் அந்த வாய்க்காலை தூர்வாரி சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மார்க்கெட் பகுதியில் கடையாக சென்று வியாபாரிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து ஜெயக்குமார் அவர்களுக்கு ஆதரவு கோரி வாக்குகளை சேகரித்தார். இதற்கிடையில் நெல்லித்தோப்பு தொகுதி வேல்முருகன் நகரை சேர்ந்த திமுக கட்சியிலிருந்து விலகிய பன்னீர், மதிவாணன், ராஜேந்திரன், சக்திவேல், சிலம்பரசன் உள்ளிட்டோர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் முன்னிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். இந்நிகழ்வில் கட்சியின் தொண்டரணி தலைவர் மதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் ஜோ சார்லஸ் மார்டின் மற்றும் வேட்பாளர் ஜெயக்குமார் ஆகியோருக்கு நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். இதில் மாநில இளைஞரணி செயலாளர் பாலு, தொகுதி செயலாளர் பிரசாந்த், திருபுவனை தொகுதி தலைவர் மதன்ராஜ், இளைஞரணி செயலாளர் தாஸ் செல்வகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் நடைபெறும் இந்த தீவிர பிரச்சாரம் மற்றும் பல்வேறு தரப்பினரின் ஆதரவு லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. ப்ளூ பிளாசம் சர்வதேச மழலையர் பள்ளி ஆண்டு விழா. தட்டாஞ்சாவடி விபிபி நகர் ப்ளூ பிளாசம் சர்வதேச மழலையர் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி தாளாளர் சரோஜ் பூரணி தலைமை தாங்கி வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக நற்பவி வித்யாலயா பள்ளி தாளாளர் காயத்ரி தேவி, ஆத்மலிங்கம் மற்றும் புதுச்சேரி சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கேடயம் வழங்கி சிறப்புரையாற்றினார்கள். விழாவில் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவின் ஏற்பாடுகளை அப்பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். விழாவில் மாணவர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். SSMS அறக்கட்டளை செயலாளர் சரண் பிரகாஷ் நன்றி கூறினார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீபாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமாநத்தம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீபாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொண்டமாநத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் நேற்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தானுக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் என பலர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருபுவனை தொகுதி களித்தீர்த்தால்குப்பம் பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெறும் நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று களித்தீர்த்தால்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் துவங்கியது தபால் வாக்குப்பதிவு. தேர்தல் பணியில் உள்ள காவலர்கள், அரசு அதிகாரிகள் தங்களது வாக்கினை செலுத்தினர். புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோவிற்கு போலீசார் அனுமதி மறுப்பு. 4 இடங்களில் மட்டுமே பரப்புரை செய்ய அனுமதி. தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைக்க பலம் இல்லை என்றால் விஜயின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கப்படும். மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே பேட்டி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.